வந்து எல்லார்கிட்டயுமே வந்து பேசிட்டு பொன்னிய கூட்டிட்டு போறாரு. "ஏன் இப்படிலாம் பண்றீங்களோன்னு?" சொல்லிட்டு, எங்க பொன்னி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. "பொன்னி இங்க பாரு, சும்மா சும்மா அழாத பொன்னி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எல்லாரும் உன்ன கிண்டல் பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து உன்னோட ஸ்டேஜ் ஃபியர் தான் காரணம். அது போயிடுச்சுன்னா யாரும் கிண்டல் பண்ண எனக்கு இந்த ஜென்மத்தில அது போகவே போறதில்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சக்தி. நான் இப்படி தான் இருக்க போறேன். என் கூட நீங்க அழாம உங்க வேலைய போய் பாருங்க. நீங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்றாங்க. அது எப்படி நீ அப்பலாம் சொல்லுவ? இங்க பாரு, கண்டிப்பா உன்னால முடியும் பொன்னி." அப்படின்னோனே, "என்னால முடியாது. நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் கதையெல்லாம். எல்லாரும் என்னை எப்படி கேள்வி பண்றாங்களோ அதெல்லாம் உண்மை தானே. அவங்க வந்து சொல்றது உண்மை தானே. அவங்க பொய் சொன்னா தானே அவங்க மேல நம்ம கோவப்படணும். அதனால நான் கோவம் பட போறதில்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சக்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, பிரீத்தி வந்து செமையா டென்ஷனா இருக்காங்க. சக்தி கிட்ட சொல்றாங்க, "சக்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சக்தி" அப்படின்னு. "இந்த டைம்ல என்னால வர முடியாது. பேசவும் முடியாது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். பொன்னி இங்க ரொம்ப டென்ஷனா இருக்கா. அவளுக்கு இன்னைக்கு நடந்த விஷயங்கள் வந்து நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவள தனியா விட முடியாதுன்னு" சொல்லிடுறாரு. அதனால வந்து பிரீத்தி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இந்த சக்தி எப்ப பார்த்தாலும் பொன்னி பொன்னின்னு சொல்லிட்டே இருக்கானே, வந்து பேசக்கூட வரமாட்டேங்கிறானே, இந்த பொன்னிய எப்படியாவது சக்தி கிட்டேருந்து பிரிச்சே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம வெளிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொன்னி. எங்க போறோம்ன்னு சொல்லிட்டு தான் வருவியா? அதெல்லாம் தெரியாது, வந்து தான் ஆவணும். இல்ல சக்தி என்னால முடியாது. இந்த நிலைமையில நான் வரல. அதெல்லாம் தெரியாது, வந்து தான் ஆவணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிட்டு போறாரு. பார்த்தா வந்து இந்த மாரி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாரு. அங்க போய் பார்த்துட்டு, "என்ன இது இடம்?" அப்படின்னு சொல்றாங்க. "இதுதான் ரெக்கார்டிங் நடக்கிற இடம். இங்க பாரு, ஸ்டேஜ் எப்படி இருக்கு சொல்லிட்டு, இந்த ஸ்டேஜ்ல தான் நீ பாட போற. ஏன்னா மக்கள் யாருமே இல்ல. எந்த மக்களும் தேவையில்ல. நீ பாடு." அப்படின்னோனே, "ஐயோ! என்னால முடியாது. இப்பதான் மக்கள் முன்னாடி பாடுறதுன்னா உனக்கு கஷ்டம். முதல்ல ஸ்டேஜ்ல நின்னு பாடு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து இல்லன்னு நெனச்சுட்டு பாடு மக்கள் முன்னாடின்னோனே." "அதெல்லாம் என்னால முடியாது சக்தி. தயவுசெய்து என்ன விட்டுருங்க. எனக்காக பண்ண மாட்டியா?" அப்படி சொன்னோனே, "சரி ஓகே நான் ட்ரை பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஆனா மக்கள் யாரும் இல்லையே. மக்கள் யாரும் தான் இல்லல்ல. அதனால தைரியமா பாடுன்றாங்க. அப்ப வந்து முதல்ல தயங்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் எனக்காக பாட்டு பாடேன்." அப்படின்னோனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பயத்துலேருந்து விலகி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க நம்ம பொன்னி. அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே கிளாப் பண்றாரு. பரவாயில்லையே நீ பாடிட்டியே. மக்கள் யாரும் இல்லல்ல. அதனால தான் பாட்டேன்." "ஓ! அப்போ மக்கள் இருக்காங்கன்னு நெனச்சா தான் உன்னால பாட முடியுது. அப்போ ஸ்டேஜ்ல கண்டிப்பா உன்னால வந்து பாட முடியும். ஆனா வந்து மக்கள் எல்லாம் வந்து என்ன நினைப்பாங்களோ, நம்மள பார்க்குறாங்களோன்ற ஒரு கவனிப்பு தான் உனக்கு இருக்கு. அப்போ நான் உனக்கு சூப்பரான ஒரு ஐடியா தரேன் பொன்னி. அத நீ கீப் அப் பண்ணினா கண்டிப்பா ஸ்டேஜ்ல நின்னு பாடிடலாம்." "அது என்ன ஐடியா?" அப்படின்னோனே, "நீ வந்து மக்கள் வந்து இருக்காங்கன்றத மறந்துரு. நீ கண்ண மூடிக்கோ. கண்ண மூடிட்டு பாடு. கண்டிப்பா உன்னால பாட முடியும்." அப்படின்னோனே, "நிஜமா சக்தி என்னால முடியுமா?" "கண்டிப்பா முடியும். நான் சொல்ற ட்ரிக்க வந்து ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும். இப்ப பாரு நீ பாடுறல்ல." "ஆமா மக்கள் யாரும் இல்ல. அதனால பாடுறேன்." "மக்கள் இருந்தாலும் கண்ண மூடிக்கோ. அப்ப யாரும் இல்லன்னு தானே அர்த்தம்." அப்படின்னோனே, "நிஜமாவே இது ஒர்க் அவுட் ஆகுமா சக்தி?" "கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்." அப்படின்னோனே, "ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எனக்கு இப்படி நான் நெனச்சு கூட பார்க்கல. நான் இந்த அளவு வந்து ஸ்டேஜ்ல நின்னு பாடுவேன்னு" சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சு, "என்னால முடியும்னு எனக்கு தெரியும் பொன்னி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆறுதல் படுத்துறாரு.